ஹாய். இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து திடீர்னு பிளாக் ஆகிடுது. திருப்பி எங்களால் மெசேஜ் பண்ண முடியல, கஸ்டமரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம் நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஏன் பிளாக் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் வந்து என்ன காரணத்துக்கு கண்டுபிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இமெயிலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஷேர் பண்ணுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்களோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்புகிற ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் போகணும். அதாவது தெரியாத ஒருத்தர் பர்சனை வந்து நம்ம சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டை அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ப்ரைவசியாக இருக்கணும், கண்டென்ட் வந்து ரொம்ப சேஃபாக போகணும், தேவையான விஷயம் மட்டும்தான் அதில் வந்து பகிரணும் அப்படின்ற மாதிரி சில பாலிசிஸ் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பை நம்ம மெசேஜ் அனுப்பும்போது நம்ம தெரியாத ஒரு பர்சனுக்கு தான் நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தெரியாத பர்சனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யாரோ அன்னோன் பர்சன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, யாராக இருக்கும் தெரியலையே, இவங்க வந்து சும்மா வந்து என்னை ஏதோ இது பண்ணி ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து எனக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அனுப்பும்போதோ அவங்க இரிட்டேட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட நம்பர் வந்து அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும்போது என்ன ஆகும்னா, வாட்ஸ்அப் வந்து இந்த நம்பர்லேருந்து ரிப்போர்ட் வருது, இந்த நம்பர் மேலே அகேன்ஸ்டாக ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த ரிப்போர்ட் எதனால வருதுன்னா, இந்த பர்சன் வந்து தேவையில்லாத ஒரு மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. டெம்பரவரியாக ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுவாங்க. அப்புறமேல் திரும்ப அதே மாதிரி நடந்துச்சுன்னா பர்மனெண்ட்டாக உங்கள் நம்பரை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால நிறையா பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க கஸ்டமர்கிட்ட. அது எல்லாருக்கிட்டையும் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பேன் ஆகிடும். திருப்பி வந்து கஸ்டமர் யாராலையும் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களாலையும் யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஃபார் பர்சனல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம சாதாரண ஒரு வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, பர்சனல் யூஸ்க்கு இருக்குது, நம்ம நம்பரை வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணுவீங்க. பர்சனல் யூஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு தான் நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம். நம்ம கான்டாக்டில் இருக்க ஒரு ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவருக்கோ தான் நம்ம மெசேஜ் அனுப்புவோம். ஸோ அவர் வந்து நம்ம ஐடியை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து என்னென்னா நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார், நம்ம ஐடியா பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டை வாட்ஸ்அப் கொடுக்க மாட்டார். இதனால் என்ன ஆகும்னா, பர்சனலாக நம்ம எவ்வளோ சேட் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலுமே அந்த ஐடி வந்து சீக்கிரமாக பேன் ஆகாது. பட் இதே நம்பர் பர்சனல் நம்பர் கொண்டு போய் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அன்னோன் பர்சனுக்கு அந்த மெசேஜ் போகும்போது கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாட்ஸ்அப் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்கள் பிஸ்னஸோட லோகோ, உங்கள் கம்பெனியோட நேமு, பிராண்ட் நேமு, அது என்ன பண்ணுதுன்ற ஃபுல் டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து கேட்லாக்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்வீஸோ ப்ராடக்டோ கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த கேட்லாகை ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் பேன் ஆகாமல் இருக்குது. எடுத்த உடனே அன்னோன் பர்சனுக்கு மெசேஜ் அனுப்பிடாதீங்க. அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸும் பேன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஆர் அவங்க கூட அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 50-60 பேரோ ஒரு 100 பேருக்கோ மெசேஜ் அனுப்புங்க. அவங்களில் கண்டிப்பாக ஒரு 15-20 மெசேஜ் வந்து ரிப்ளை கிடைக்கும். அந்த ரிப்ளைக்கு நீங்கள் உடனே ஒரு ரிப்ளை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும் வாட்ஸ்அப் மூலயமா. அப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணுன்னா, ஓகே இவருக்கு தெரிஞ்சவருக்கு தான் இவர் மெசேஜ் அனுப்புகிறாரு, ஸோ இவர் வந்து ஸ்பேமோ இல்லை ஒரு ஜங்கோ அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியை வந்து ஒரு டிக் மார்க் கொடுப்பாங்க, வெரிஃபைடு மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெரிஃபைடு ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்து சீக்கிரமாக வந்து பேனே ஆகாது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்த மெசேஜ் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு கஸ்டமருக்கு நீங்கள் அதே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸோ ஒரு 4 செகண்ட்ஸோ டைம் கேப் கொடுங்க. டைம் கேப் கொடுத்துட்டு நீங்கள் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு மேனுவலாக தான் அனுப்புகிறாங்க, ஆட்டோமேஷனோ இல்லை சாஃப்ட்வேரோ அனுப்பலை அப்படின்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் வந்து டிசைட் பண்ணிவிட்டு
உங்கள் ஐடியை வந்து எப்பயுமே பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ குறைஞ்சது மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸாவது கேப் விட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜை எல்லா கஸ்டமருக்கும் அனுப்பக்கூடாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னா, இதே ஆஃபரை நீங்கள் 50 பேரோ 100 பேரோ 200 பேருக்கோ நீங்கள் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, ஒரே மெசேஜை வந்து காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணி அனுப்பும்போது இவர் வந்து வேணும்னே ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாரு இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் டிசைன் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை வந்து பிளாக் பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஹாய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா, அவங்க உடனே ரிப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபர் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கும்போதே இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் குமார் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரோட பேரை போடுறீங்க. அடுத்து செந்தில்னு ஒரு கஸ்டமர் தானே, இந்த ஆஃபர் உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் செந்தில். அடுத்து பாலாஜி இருந்தால் இந்த ஆஃபர் உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பாலாஜி. அப்படி கொடுக்கும்போது என்னன்னா அந்த நேம் கேரக்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒரு மெசேஜ்லையும். ஸோ இந்த மாதிரி மாறும்போது ஒரு மெசேஜுமே யூனிக்கான ஒரு மெசேஜாக மாறிடும். ஸோ அப்போ வாட்ஸ்அப் வந்து உங்கள் ஐடியை வந்து பேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தெரிஞ்சவருக்கு நீங்கள் அனுப்புறீங்க அந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, அந்த மெசேஜ்லேயே வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இல்லை இவ்வளோ நேரம் தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அனுப்புகிறாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பும்போது உங்கள் ஐடி வந்து பேனே ஆகாது. சரி, இதெல்லாம் மீறி உங்கள் ஐடி பேன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ஒரு ஐடி பேன் ஆன உடனே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஐடி வந்து பேன் ஆயிருந்தால் என்ன காரணத்துக்காக பேன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படி எதனால உங்களுக்கு வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்ற ரீசன் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இத்தனை மந்த்தாக யூஸ் பண்ணுறேன், இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், நான் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கஸ்டமர் கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த தவறான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்றத டீட்டெயிலாக எழுதிட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வாட்ஸ்அப் டீம் வந்து உங்கள் எல்லா மெசேஜையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அனுப்பின எல்லா மெசேஜும் பார்க்கும்போது ஒரு மெசேஜுமே யூனிக்காக அவங்க பேர் போட்டு அனுப்பிச்சிருப்பீங்க, 5 நிமிஷம் கேப் போட்டு அனுப்பிச்சிருப்பீங்க, 5 செகண்ட்ஸ் அந்த கேப் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஐடியை வந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பிளாக் ஆகும்போது தொடர்ந்து ஒரு 2-3 டைம் பண்ணாலே போதும். அடுத்து வாட்ஸ்அப்பே டிசைட் பண்ணிடும், சரி இவர் வந்து ஒரு ஜென்யூன் பிஸ்னஸ் மேன் தான், இவர் ஐடி இனிமேல் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடிக்கு வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்து வெரிஃபைட் ஆக்கிடுவாங்க. அடுத்து உங்கள் ஐடி வந்து எப்பயுமே பேன் ஆகாது, சூப்பராக போயிட்டுருக்கும். சரி, இப்போது இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும் எனக்கு வாட்ஸ்அப் வந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃப்ரீ. இதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பலாம், இது பண்ணலாம், நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெட் பஸ் ஆப் இருக்குது, பேடிஎம் ஆப் இருக்குது, இன்னும் இந்த டிக்கெட் புக் பண்ணுற இந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணோடனே நமக்கு வாட்ஸ்அப்பில் டிக்கெட் வந்துடும், டீட்டெயில் வந்துடும், இதெல்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஏபிஐ கேட்வே அப்படின்னு இருக்குது. வாட்ஸ்அப் கேட்வேஸ், வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னு தனியாக விற்கிது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்லேயோ உங்கள் ஆன்லைன் ஆப்லேயோ அப்ளிகேஷன்ஸ்லையோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஏபிஐ வந்து பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து நம்ம வந்து பெய்டு பண்ணி எடுத்துக்கிற ஒரு சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பேன் ஆகாது. அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இது சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவாங்க. அப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதுக்கு இவ்வளோ பைசா அப்படின்ட்டு அதுவும் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு 50 60 பைசா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏபிஐ கேட்வேயை உங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப்பரோ இல்லை ஆண்ட்ராய்ட் டெவலப்பரோ இருந்தார், உங்கள் ஆப் டெவலப்பரோ இருந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது அது வந்து பேன் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. அது வந்து வெரிஃபைடாகவே வந்துடும். ஒரு ஐடி நீங்கள் வாங்கும்போது அந்த ப்ளூ டிக்கோட வெரிஃபைடாக வந்துடும். ஸோ இதனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி மெத்தட், இது கொஞ்சம் நீங்கள் செலவாகும். இது போக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது லேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, சீக்கிரமாக அது வந்து ப்ளூ டிக் வாங்குறது எப்படி, அப்புறம் வாட்ஸ்அப்பை எப்படி வெப்சைட்டோட இன்டிகிரேட் பண்ணலாம், வெப்சைட்லேருந்து எப்படி ஒரே கிளிக்கில் வாட்ஸ்அப் கஸ்டமருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ரிலேட்டடாக
பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பை.